நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். திண்டுக்கல் அமைதி அறக்கட்டளை, சமூக நலத்துறை, காவல்துறை, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு இணைந்து உலக மகளிர் தினமும் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான சட்டங்கள் மற்றும் திட்டங்கள் குறித்த பாதுகாப்பு விழிப்புணர்வு கூட்டம் விடுதலைப்பட்டி கிராமத்தில் நடைபெற்றது. அமைதி அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் திவ்யா வரவேற்புரையிலும், அமைதி அறக்கட்டளையின் தலைவரும் மத்திய அரசின் நிதி ஆயோக் குழு உறுப்பினருமான ரூபபாலன் பால்பாஸ்கர் தலைமை வகித்தார். அமைதி அறக்கட்டளையின் மேலாளரும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு குழு உறுப்பினருமான டாக்டர் சீனிவாசன், விடுதலைப்பட்டி கிராம நிர்வாக அலுவலர் மகேஸ்வரன், மக்கள் நகர் தலைமை ஆசிரியர் சடையாண்டி, விடுதலைப்பட்டி ஆசிரியர் தங்கராஜ், அங்கன்வாடி ஆசிரியர் சரஸ்வதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளர்களாக வேடச்சந்தூர் சிபி மருத்துவமனை டாக்டர் சுகுணா, ஏஆர் பல் மருத்துவமனை பல் சிகிச்சை நிபுணர் இளவரசி, வேடச்சந்தூர் சன்வி கிளினிக் மருத்துவர்கள் ஐஸ்வர்ய சர்மிளா மற்றும் ரசிகா ஸ்ரீ, தமிழக மாஸ் கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா பொது தொழிலாளர் சங்கம் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சுமதி ஆகியோர்கள் கலந்து சிறப்பித்தனர். அமைதி அறக்கட்டளையின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் பவித்ரா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பணிகள் குறித்து கருத்துரை வழங்கினார். அனைத்து அமைப்பு சாரா தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு உறுப்பினரும் ஊழல் தடுப்பு மற்றும் விஜிலன்ஸ் கவுன்சில் மையம் டாக்டர் பி சக்திவேல், வேடச்சந்தூர் குடகனாறு பாதுகாப்பு சங்க தலைவர் ராமசாமி, பேட்போர்ட் பள்ளியின் தாளாளர் குப்புசாமி மற்றும் பொறியாளர் செல்வராஜ் ஆகியோர் வாழ்த்துரை கூறினார்கள். முக்கியஸ்தர்களான சுப்பிரமணி, ஊர் நாயக்கர் கொண்டப்பன், களத்துப்பட்டி ஊர் நாயக்கர் முத்துசாமி ஆகியோர் பங்கேற்றனர். சிறப்பான நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் கூறியதுடன், மகளிர் தினம் கொண்டாடப்படுவதன் பின் வரலாறு குறித்தும், பெண்கள் சாதித்துக் கொண்டிருக்கும் துறைகள் குறித்தும், கிராமப்புறங்களின் பெண்களின் முன்னேற்றத்திற்கு அமைதி அறக்கட்டளை செய்து கொண்டிருக்கும் அறப்பணிகள் குறித்தும் சிறப்புரையாற்றினார்கள். கலந்து கொண்ட தன்னார்வலர்கள், பொதுமக்கள், குழந்தைகள் பலர் கலந்து கொண்டு பயனடைந்தார்கள். ஒருங்கிணைப்பாளர்கள் சங்கீதா, புவனேஸ்வரி, ரேணுகா தேவி, முனியாண்டி, ராஜேஸ்வரி மற்றும் தன்னார்வலர் பொன்னரசி ஒருங்கிணைப்பு செய்தார்கள். முடிவில் சசிகலா நன்றி உரை கூறினார். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் ஆஷிக் அலி.